தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பள 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 மள 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 மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு தினுசா வர்றாரு ஏண்டா பங்காளி என்னது கோடைக்கால விடுமுறை மாதிரி ஒன்றும் இன்னைக்கு சுத்தமா அம்பிடவே இல்லையடா. ஒருத்தனையும் இன்னைக்கு ஆட்டையை போட முடியாது போல் இருக்க. கவலைப்படாத, மர வச்சவன் தண்ணி ஊத்துவான். ஏய், அவன் எதையோ ஊத்திட்டு போறான் விடு. நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அதை சொல்லு. அங்க பாரு போனோம். அங்கேயும் பார்க்கணும், அதான் இங்க இருக்க. ஆடிட்டு வராங்க பாருப்பா. என்னடா அது பாடையில தூக்கிட்டு வராம என்னமோ பண்ணி தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வரானுவ. அதானே பங்காளி, இன்னைக்கு தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடைச்சு போச்சு. எப்படி சொல்ற? வாயாலதான். அது இல்லப்பா, அங்க போய் ஆடினாவே கூட சேர்ந்து ஆடுறவங்க தண்ணி வச்சுட்டு தான் ஆடணும், இல்லன்னா ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படிடா குடிக்காமையே குடிச்ச மாதிரி பேசுற? அங்க வந்து பார். போனால் போகட்டும் போடா. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்கி புட்டு பின்னாலே ஏங்காதே. சத்தம் அப்புறம் ஏந்து வருவான். என்னது செத்துட்டாரா? சொல்லவே இல்ல. கல்யாண வீடு உனக்கு சொல்றதுக்கு. சாரிப்பா. டே ஆடுறா. இரு, ஆடுறான்னு இவனை மெரிச்சு இவனையும் பணமாக்கிறாதீங்க. இவனை தூக்கி தோல்ல வச்சுங்க. ரெடி? ஷார்ட் மியூசிக். ஓம் போனோம் போனோம் ஏன் போனோம் போனோம் ஏன் போனோம் ஓம் போனோம் 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 சரக்க இன்னும் காணோம் 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 சரக்க இன்னும் காணோம். சத்தம் ரொம்ப ஏழை போல இருக்கு. போனோம் போனோம் கொண்டா. சூப்பர்ரா. டேய் அண்ணன் சிங்கம்டா. சிங்கம் போல நடந்து வர்றான் செல்ல பேராண்டி. அவனை சீண்டியவன் தாங்க மாட்டான் ஓதியில தாண்டி. நீ திரும்பி போட்டு வாங்கு. ஏன் கஷ்டப்பட்டு ஆடுறீங்க? பணத்தை இப்படி இறக்கி வச்சுட்டு அங்க போய் ஜாலியா ஆடுங்க. அது இங்கே ஓடிடாம நான் பாத்துக்கிறேன். போங்க வைங்க. போங்க போங்க போங்க, நல்லா ஆடுங்க போங்க. அட பாவீங்களா, ஒரு வார்த்தை சொன்னோன்னு பணத்தை போட்டு போயிட்டானுங்களே. ஏயா உனக்கு எதுக்கு வாட்சு? நான் கட்டிக்கிறேன் கொடு. கண்ணாடி வேறையா? ஏன் அப்போதான் எமன் ஃபோக்கஸில் தெரிவேண்ணா? அதெல்லாம் உனக்கு வேணாம், நான் போட்டுக்கிறேன். என்னது ₹1 உனக்கு எதுக்கு? எங்களுக்காவது ஊருக்காய்க்கு யூஸ் ஆகும். வரட்டுமா? தேங்க்யூ, ஐ லைக் யூ. தல்றா டேய் தல்றா. நிறுத்துங்கடா. பாதியை வாங்கி வச்சுட்டு பாதியிலே நிறுத்த சொல்லாமா? சும்மா பரதேசி. கரெக்ட். ஏன்டா நிறுத்த சொன்ன? அதில் மேட்டர் இருக்குடா. ஏடா பணத்தை அங்கேயே போட்டு வந்துட்டீங்களே, அது என்ன தானா எழுந்து போய் சுடுகாட்டில் படுத்து தானா கொளுத்திக்குமா? ஏய், பணத்தை அங்கேயே போட்டு வந்துட்டீங்களா? அதை தாண்டா இவரும் சொன்னாரு. டேய், அந்த புறம்போக்கு பணத்தை தூக்கிட்டு வாங்கடா. ஏன் பணத்தை புறம்போக்குன்னு திட்டுறான்? அதானே, அப்பா செத்ததுக்கு அப்புறம் புறம்போக்கு போனோமா? யாருக்கு யார் அப்ப? டேய்
புள்ளைக்கு அப்பன் அப்பன் அப்பனுக்கு புள்ள புள்ள மாமனுக்கு மருமக மருமக மருமகனுக்கு மாமன் மாமன். யோ கன்ஃபியூஷன் ஆகாதியா? டேய் செத்தது உங்க அப்பா தான்டா. யாருக்கு தெரியும்? அது ஒரு அனாதை பணம்ப்பா. அண்ணாத போனேன்னா என்ன? இப்பெல்லாம் பாடம் நடத்த முடியாது. அனாதை பணம்னா ம். யாரும் இல்லாத பணம்னு அர்த்தம். சரி. அதை காமிச்சு வசூல் பண்ண ஓரளவு தேர்ந்துச்சு. செலவு போக 100 ரூபா மிச்சம் இருக்கு. அதான் புதைக்கிறதுக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சுடுகாட்டுல இருக்கிற பசங்க நம்ம பசங்க தான். புதைனா புதைப்பாங்க, எரினா எரிப்பாங்க. நாங்க கஷ்டப்பட்டு ஆடிக்கிறோம். ஆளுக்கு 50 ரூபா கொடு. என்னது? ஆளுக்கு 50 ரூபாயா? ஏய் வேணா கிழமை மேல ஒரு வேஸ்ட் எடுக்கு, அதை வேணா உருவிக்க. அட பாவி, அநியாயமா பேசுறியே. என் பங்காளி எவ்வளவு கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி இருக்கான். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடு. ஊதியமா? கிழமை நெத்தியில 1 ரூபா ஒட்டி இருக்கும், அதை வேணா போய் எடுத்துக்க. ஏய் நில்றா. இதுவா பாரு. அடப்பாவி, அதையும் அடிச்சிட்டீங்களா? டேய் விட்டா அந்த பணத்தையும் அடிச்சிருவீங்கடா. டேய் தூக்குடா, வாங்க போவோம். போ போயாடு போ. ஆகாக காகா. வேட்டிக்கெல்லாம் ஆகாக போடாத பங்காளி. ஏய் சும்மா இருடா. இந்த ஆக இது எப்படி காக இந்த 1 ரூபாய் வச்சு சம்பாதிக்கிறேன் பாரு. எங்க வச்சு சம்பாதிப்ப? இங்க வச்சு. இரு நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். ஏய் என்ன வேடிக்கை பாக்குற போத்து? ஏய் என்னடா என்னமோ கோவா பீச்சில் வெள்ளைக்கார படுத்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு படுத்துருக்க. நீ காலை நட்டி போன மாதிரி படுறா. முதல்ல சொல்ல வேண்டியதானே? செருப்பு தூக்கி இப்படி வை. உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஏய் எடுக்க மாட்டேன் வைடா. தலை வலிக்குதுப்பா. என்னடா இது? சரி நல்லா புல்லா போத்து. உஷாரா ஆக்ட் பண்ண என்ன? முடிஞ்ச வரைக்கும் ஆட்டையை போட்டுருணும். ஓகே. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அண்ணன் வாங்க, தம்பி வாங்க, தங்கச்சி வாங்க, அக்கா வாங்க. நான் பாம்படி வித்யா நடத்துறேன், ஒழுங்கா கூப்பிடுறேன். சோகத்தை புடிக்கிறேன் பாரு. டேய் உண்மையில நான் சத்துருவ மாதிரி இருக்கு, வேற மாதிரி கூப்பிடு. என்னடா எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்க? நீ பேசாம நான் சமாளிக்கிறேன் இரு. சரி. ஐயா என் பங்காளிய பாருங்க ஐயா, மூளை வந்து 3 நாள்ல போயிட்டா ஐயா. அசிங்கமான நோயெல்லாம் சொல்லாதடா, வேற மாதிரி சொல்லண்டா. பைல்ஸ் வந்து 10 நாள்ல போயிட்டா ஐயா. கை கொடு, இங்கிலீஷ் நோய் நல்லா இருக்கு. பைல்ஸ்னா இங்கிலீஷ், மூளைனா தமிழ், ரெண்டும் ஒரே வியாதி தான். ஓஹோ தெரிஞ்ச மாதிரி. அம்மா பழம்மா, பழம் பழம். வாழைப்பழம்மா, வாழைப்பழம். ஏய் வாழைப்பழம் சாப்பிடுறியா? வாழைப்பழமா? எங்க? வாழைப்பழம்மா, வாழைப்பழம். வாழைப்பழம் விட பொண்ணு நல்லா இருக்கு, கூப்பிடு. பொழுது போல கொஞ்ச நேரம் பேசுவோம். டேய் பொணத்துக்கு என்னடா பொழுதுபோக்கு வேண்டியிருக்கு, ஒழுங்கா பண்ற பிசினஸ் கவனிப்போம். வாழைப்பழம்மா, வாழைப்பழம். வா என் பங்காளிய பாருமா, அனாத பணமா போயிட்டாமா. ஏதாவது சில்லறை இருந்தா போடுமா பழக்காரமா. யார பாத்துட்டு அம்மான்றா? நான் பொண்ணு. பொண்ணு ஏதாவது சில்லறை இருந்தா போடு பொண்ணு. அப்படி சொல்லு. அப்படித்தானே சொல்றேன். பழம் சக்கரை கம்மியா இருக்கு. ஒன்னை விட அது பெரிய பணமா இருக்கும் போது நீ திங்கிற பாத்துக்கிட்டே போகுது. வாழைப்பழம் நல்லா தான் இருக்கு, பொண்ணு சுமாரா இருக்கு. இப்போதான் நம்ம சக்கரை கம்மி. என்ன பங்காளி, அடுத்த பார்ட்டி வருது, உஷாரப்படு. இந்த மாதிரி அநியாயமா பணம் ஆயிட்டீங்க. பணம் வேலை வாழைப்பழம். அதை ஏன் கேக்குறீங்க? நான் கேட்கல, நீயே சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. என் பங்காளி வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே தொண்டை அடைச்சு செத்து போயிட்டாங்க. அவன் ஆசைப்பட்ட பழத்தை ஏன் எடுக்கணும்னு அப்படியே விட்டாங்க. என்னயா வாயில இந்த பழத்தை காணா? அது பணம் சாப்பிட்டுருக்கோம். பணம் சாப்பிட்டுருக்கோம், அது எப்படி சாப்பிட்டுருக்கோம்? என்னையா கூறுகிட்டமா கேள்வி கேட்குற? பணத்துக்கு வயிறு இல்லை, அதுக்கு பசிக்காது. முன்ன பின்ன செத்து நீ பணமா இருந்தா தானே உனக்கு தெரியும். என்ன கருமாந்திரமா? தம்பி போற வழியில குப்பை தொட்டி இருக்கும், அதில் போட்டு. ஓகே ஓகே. இங்க வா. இந்த 50 பைசா எடுத்துட்டு போயிட்டு பீடி குடிச்சிட்டு போ. சிகரெட் தான் அடிப்பேன். எதுக்கு அவனை துப்புன? உன் எனர்ஜி வேஸ்ட் ஆகி போச்சுல. 50 பைசா போட்டு போறான்டா. உன் மதிப்பு 50 பைசா தானே? அட்ரஸ் வாங்கி வச்சியா? எதுக்குடா அட்ரஸ்? அவனை போய் அடிச்சுட்டு வரேன். படு பங்காளி, வயிற்றுல கல்லு. அது ஒண்ணும் இல்லடா, வாழைத்தண்டை சாப்பிட்டா சரியா போடுன்னு சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கு. யோ வயிற்று மேல கல்லு என்னையா? அடி இதுவா? அந்த நோட்டு பறக்கூடாதுன்னு வெயிட்டுக்காக வச்சிருக்கேன்டா. சரி 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 பங்காளி, எங்க இருந்த ஒரு மாலையை பீராஞ்சு கொண்டாந்து உன் கழுத்துல போட்டேன். உன் கழுத்துல மாலை போட்ட அதிர்ஷ்டம் வசூலு கொட்டுன்னு கொட்டுது. இன்னைக்கு ஆயிருக்கிற வசூலுக்கு உன்னை சவுக்கு கட்டை என்ன சந்தன கட்டையிலேயே வச்சு எரிக்கலாம். உன்னை நம்ப முடியாது, செஞ்சாலும் செய்வேன். எதுக்கு நான் ஒத்த கண்ணிலே தூங்குறேன்? ஏய் சி, யாரை பார்த்தா அந்த மாதிரி கேட்குற?
நான்லாம் சுத்தமான வீரன்டா. தூங்கும்போது ஒன்றும் பண்ண மாட்டேன், முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தீய வச்சு கொளுத்துவேன். சரி பங்காளி, ஆ. பழத்தை சாப்பிட்டதுனால வயித்த கலக்குது. ஆ. நான் வேணா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டுமா? இப்பதான்டா வசூல் பிச்சுக்கிட்டு போகுது, இந்த நேரத்துல போறாங்கிற. 6 மணி நேரம் அடக்கிட்டு இருந்தேன், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அடக்கிட்டு இருந்தா ஆ. மொத்தத்தையும் ஆட்டையை போட்டுருவோம். சரி. பங்காளி, ஆ, எவனோ ஒருத்த ஃபுல்லா தண்ணியை போட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆ. அவன் இங்க வரட்டும், சப்ஜாடா பீராஞ்சிருவான். பங்காளி என்ன பிராண்டுன்னு கேள. கிட்டக்க வரட்டும், மோந்து பார்த்து சொல்றேன். வாயை சரி. மூடிட்டு படு. சார் அனாத போனோம், சார் அனாத போனோம். யோ அனாதை போனோன்னு எப்படியா சொல்ற? என் பங்காளி சார். அனாதை போன எப்படியா பங்காளியா முடியும்? சாவறதுக்கு முன்னாடி பங்காளியா இருந்தவன் செத்ததுக்கு அப்புறம் அனாதை ஆயிட்டான். செத்ததுக்கு அப்புறம் அனாதையானவன் சாவறதுக்கு முன்னாடி பங்காளி தானே சார். 2 அனாதை 2 பங்காளி சரி சமமா போச்சு. அனாதை போனோம் தானே சும்மா உட்காந்துருக்குற, அழுவலாம் வா. நீ எதுக்கே அழுவணும்? போனோன்னா 4 பேர் சுத்தி உட்காந்துக்கிட்டு அழுவாங்க. என்னடா இது வில்லங்கமா போச்சு? அழுக. அவரே நம்ம கூட சேர்ந்து அழுகுறாரு. எங்க போனார் அவரு? அழுதுட்டு போயிடுற, டீ சாப்பிட்டு வரேன்னு. அப்படியா? நாம தொடருவோம். யோ எங்கயா பாடியை காணோம்? அது பாத்ரூம் போயிருக்கு. பாடி என்னத்துக்கு பாத்ரூம் போச்சு? அது அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி குளிப்பாட்ட மாட்டாங்க, குளிக்கிறதுக்காக போயிருக்கு. யாரு குளிப்பாட்டுவாங்க? அதுவே குளிச்சுக்கும். ஆச்சா தண்ணி இல்லையே. டேய் பரவாயில்ல வாடா. ஏய், உனக்கு முன்னாடி பேசின குரல் யாருது? அது பாடியின் குரல். டாக்கிங் பாடியா அது? வாக்கிங் பாடி கொஞ்ச நேரத்துல வரும் பாரு. சரி இரு, நான் அழுவணும். யோ, இந்த பக்கம் திரும்பி அழியா. நான் என்னத்துக்கு அந்த பக்கம் திரும்பி அழுவணும்? யோ, பாடி வரும்போது நீ பார்க்க கூடாதியா. காரணம் தெரியாம நான் எதுவும் செய்ய மாட்டேன், தெரிஞ்சுக்க. அனுப்பியா? பாடி வந்துருச்சு பாரு. வந்துருச்சு. ஓகே. என்ன பாட்டில காணோம்? யோ, வரும்போதே நீ ஃபுல்லா காலி பண்ணிட்டு தானே வந்த, எப்படி இருக்கும்? இரு, வரும்போது மூடியை திறந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு மூடியை மூடி பாட்டில் வச்சுட்டு பாடியை பார்த்தேன். அப்புறம் அப்படியே வந்து உக்காந்துக்கிட்டு உங்க கூட சேர்ந்து அழுதேன். அப்புறம் பாடியை காணோம். நீ என்னையா நம்பிக்கை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிற? இந்த பாரு காலி பாட்டில். கரெக்டு. இப்போ என்ன பண்ணலாம்? அழுது அழுது எனக்கு போதை இறங்கி போச்சு. நீ என்ன பண்ணு, போகும்போது இந்த பாட்டில் அப்படி தூக்கி ஓரமா போட்டுட்டு இன்னொரு குவார்டர் போட்டு வந்துரு. வரும்போது எங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்துருப்போம். உனக்கு தொட்டுக்கு என்ன வேணும்? எனக்கு ஊறுகாதான். உனக்கு என்ன வேணும்? சிக்கன் 144. ஓகே ஓகே, போயிட்டு வா. சிக்கனுக்கு 144. என்ன நடந்தது இங்க? ஒண்ணுமே நடக்கல, பேசாம படு. எட்டி கழுத்துல மறிச்சிருவேன். அவன் ராவா வச்சிருந்தா குடிச்சதால நெஞ்சு அடைக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, அப்படியே போயிடு. உண்மையிலேயே கொண்டு வச்சு கொளுத்து போடுறேன். 2 கைகள் 4 ஆனாள், 4 கைகள் 8 ஆகும். கணக்குல கரெக்டா இருக்கிற நீ. புடி, உனக்கு இது, எனக்கு இது. அப்ப பணத்துக்கு ஐ பணம் தண்ணி அடிக்குமா? எனக்கு தெரியாது. உஷாருப்பா நீ. பேசிக்கினே இருக்காத, குடிக்கலாம். சரி. வாங்கி கொடுத்தவனே அடிப்பியா நீ? ஹர்ரா, ஏய் ஹர்ரா, என்ன அடியடா.
அஷ்டியா என்ன நீ ஆமா என்னன்ற அஷ்டியான்னு கேட்டப்பா நானு கோச்சிக்கிறிய நீ வேணுடா நல்லா வேணும் டேய், என்ன வேணும் வேணுன்ற எனக்கு கொடுத்தா அந்த வாட்ச் வேணும் கொடுத்துருவியா? வாட்ச் வேணுமா உனக்கு நான் கொடுக்குறேன் ம். ஆனா ஒண்ணு என்ன என்ன நீ அடிக்கவே கூடாது நான் அடிக்க மாட்டேன், அவன் அடிச்சா நான் பொறுப்பு இல்ல. எவன்டா என்ன அடிப்பான் எவன் அடிப்பான் ஏய் என்ன இங்க ஓவரா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? காசு இருந்தா போடு, இல்ல கம்முன்னு கிளம்பி போயிட்டாரு, வியாபாரத்தை கிடைக்காத கழுத்து மேல அடிச்சிருவேன். நான் குடிச்சிட்டு அழுவேன்பா பொண்ணு இருக்குது இல்ல அழுவுடா அழுவு. என்னது வைகிட்டாம ஓபன் பண்ணி விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. க்ராஸ் அது பித்த உடம்பு இல்ல, கொஞ்ச நேரம் அப்படி படுத்து தூங்குனா சரியா போடும். இங்கயா ஆ. சார் படுத்துக்கிறேன் டேய் எந்திரியடா, பாவம் படுக்கணுங்கிறாருல்ல. அப்படியா சரி 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 படுங்க. படுத்துக்கிறேன் படுப்பா படுக்க வைடா. இப்படி எந்திரியா அப்படி 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 உடனே சார் ரொம்ப ஓகே thanks. ஓகே ஓகே உங்க 2 பேர் அன்பு நீ பேசாத கூல் டவுன் என்னமோ சொல்லணும்னு வந்தான், பாவம் அவனால முடியல. போட்டோம் உட்காரு, ஜோடி ஆழ்வோம். அனாதை பணம் இருக்குன்னு சொன்னாங்களே எங்கயா? இதான் அனாதை போனோம் எது கேக்குற குடும்பம் நடத்த யோ கார்பரேஷன்ல இருந்து வர்றியா? குடும்பம் நடத்தவன் யோ அடக்கம் பண்றதுக்கியா? ஆஹா கவுன்சில் வந்துக்கிறாரா பின்னாடி சுடுகாட்டுக்கு வரேன் இருக்காரு. சரி 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 எடுத்துன்னு போ யோ படிய தூக்கியா? ஏப்பா ரோட்ல போட்டு டிராபிக் ஜாம் பண்றீங்க? யோ டிராபிக் ஜாம் பண்ணிட்டு பணத்தை போட முடியாதியா எடியா யோ பிடியா எல்லாம் நம்ம தலையெழுத்து. பணம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓ, இதுல என்ன ஹெல்ப் பண்றது? நாங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த புணமே எழுந்து மேல போய் படுத்துக்கும். பங்காளி உளறு. இரு அரேத்திர குருத்திர குமாங்குதி சொட்டே அபிஷேக் எந்தர அங்க போய் படு போ பத்தியா எப்படி? என்ன அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போலரைஸ் போலரைஸ் ஓ, அவங்களுக்கு கோஆபரேஷன் பண்ணேன். வெரி குட் தம்பிகளா படுக்க வச்சிருக்காதீங்க, எரிச்சிட்டு அப்புறமா படுக்க வைங்க. ஓகே சார். அவங்களுக்கு தெரியும்டா. இந்தா பன்னீர் ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம், ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.